மாவீரர் யுவராஜ் என்ன வீரர்னு கேட்குறீங்களா? விண்வெளி வீரர். நாசாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சிக்காக விண்வெளி சென்று திரும்பிய யுவராஜ். அப்படிப்பட்ட யுவராஜுக்கு ஒரு கோட்பாடு இருந்துச்சு, ஒரு கொள்கை இருந்துச்சு. ஆமாம், பெரிய காரல் மார்க்ஸ் அவரு. யுவராஜுக்கு இருந்துச்சுல்ல ஒரு கொள்கை. அது என்னது? சாதி மாறி காதலிக்கிறது தவறு. இதே மாதிரியான கோட்பாடு கொள்கை கொண்ட ஒரு நபரை தான் நாம் இன்னைக்கு பட்டி டிங்கரிங் பார்க்க போறோம். யார் அந்த நபர்? வேற எதில் நம்ம சாதி பார்க்க கூடாது. எவனும் யாரும் மனிதனா பிறந்தவன் நமக்கு அடிமை கிடையாது. அடிமை கிடையாது. அடடா, என்ன அருமையா பேசுறாரு. இவரை போய் தப்பா நினைச்சிட்டேனே. ஏப்பா, இவருக்கு ஒரு பெரியார் விருது கொடுங்கப்பா, டக்குன்னு கொடுங்க. யாருக்கு யாரும் அடிமை கிடையாது, புரியுதா? யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. அரடே அருமையா பேசுறாருப்பா. இன்னொரு விருதை கொடுங்கப்பா, இந்த அம்பேத்கர் விருதை கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. நாங்க தேவமாறு நீங்களாம் தாழ்த்த அப்படி சொல்லக்கூடாது. அந்த வாயில அந்த வார்த்தையை வரக்கூடாதுங்கிற. அப்படி சொல்லக்கூடாதுங்க, அது தவறுங்க. எவ்வளவு அருமையான மனுஷனா இருக்காரு. இவரை போய் தப்பா பேசுறாங்களே நிறைய பேர். ஒன்னு எடுத்து பொண்ணு கொடுக்கல சாதி பாரு. கண்டிப்பா நம்மள சாதி பார்க்கணும். நம்ம கலாச்சாரம் போயிடும், கலப்பு நடக்க கூடாது. டேய், முதல்ல இந்த விருதுலாம் வாங்குங்க. இந்த பெரியார் விருது, அம்பேத்கர் விருதுலாம் ஐயோ வாங்குங்கடா சீக்கிரம். கலப்பு திருமணம் பண்ண கூடாது. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இதுக்கு பேரு தெளிவுங்களானே. இன்னைக்கு கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு கொடுக்கிற நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 70-80 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்காங்க. அண்ணே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது திரௌபதி படம் தானே? 70-80 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்காங்க. காசு கொடுத்து மீட்டிருக்கோம். இது கவுண்டபாளையம் படம் தானே? காசு கொடுத்து மீட்டிருக்கோம். காசு கொடுத்து வக்கீலுக்கு காசு கொடுக்கறது என்னங்க? அது வக்கீலுக்கு காசு கொடுக்க ஏங்க? ஒரு கோர்ட்டு கேஸ்னா வக்கீலுக்கு காசு கொடுத்தானே ஆகணும். ஒரு கட்சியோட வக்கீல் தான் வர்றான். நாடக காதல்னாலே ஒரு கட்சியோட வக்கீல் தான் அங்க வர்றான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்றாரு. அப்ப நான் அந்த கட்சி தானே குற்றம் சாட்டுவேன். உடனே அங்க இருந்து போன் வந்துருது. எங்க தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது, நீங்க அப்படி பேசாங்க மேடம் அடைக்கி, எங்க தலைவரை நாடக காதல் கும்பல் தலைவன் சொல்றிய அப்படின்னு. அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஃபோன் கால் வீடியோ இருக்கு. அதை வச்சு நாளைக்கு பட்டி டிங்கரிங் பண்ணுவோம். வேங்கை வயல்ல என்ன நடந்துச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியுங்களா? வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கின்ற தண்ணியில மலத்தை கலக்குறான். ஆமாண்ணே, எவ்வளவு கேவலமான செயல் பாருங்க. தண்ணீர் தொட்டியில கலக்குறான். அந்த கலெக்டர் சரியில்லாத கலெக்டர். எந்த கலெக்டர்? கலெக்டர் கவிதா ராமு சொல்றாரு. அது கலெக்டருக்கு தகுதி இல்லாத கலெக்டர் அந்த பொம்பளை. நீங்க இப்ப கலெக்டரை சூஸ் பண்ற அளவுக்கு உயர்ந்துட்டீங்களானே. எப்படின்னு இந்த யூபிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் வராங்களே, அவங்கள செலக்ட் பண்ற பேனல்ல நீங்க தான் உட்கார்ந்துருக்கீங்களானே. பெரிய ஆளா இருந்திருப்பீங்க போல இருக்கே. அவர் டிக்டாக் கோஷ்டி, அந்த டிக்டாக் கோஷ்டியை ஒன்று கலெக்டரா போட்டாங்க. அந்த கலெக்டர் கவிதா ராமு ஆக்சுவலி ஒரு டான்சர். அதை எப்படி அநாகரிகமா பேசுறாரு பாருங்க. அந்த கலெக்டரால எதுவுமே செய்ய முடியல அன்னைக்கு. அந்த கலெக்டர் அதை கண்டுபிடிக்காம என்னுடைய முக்குளத்தோர், என்னுடைய தேவமாறு மேலையும் முத்திரை சமாத்தி மேலையும் அங்க இருக்கவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்க பார்த்தாங்க. நம்ம என்ன பண்ணாங்க? அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண போனாங்க. அந்த ஊர்ல என்னென்ன சிக்கல்கள் இருந்தது அப்படின்னு பாக்குறப்போ இரட்டை கோலை முறை, கோயிலுக்குள்ளார தலித்துகள் போறது கிடையாது, அதை அப்பயே சரி பண்ணணும்னு அந்த மக்களை அழைச்சிட்டு போனாங்க. தொடர்ந்து சம்பவம் நடந்த வேங்கை வயல் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் வண்டிதா பாண்டே ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது ஆட்சியரிடம் பேசிய பட்டியலின மக்கள் தங்களை 5 தலைமுறைகளாக ஐயனார் கோவிலுக்குள் சென்று வழிபட அனுமதி மறுத்து ஒதுக்கியுள்ளதாக வேதனை தெரிவித்தார். இதனையடுத்து உடனடியாக ஆட்சியர் கவிதா ராமு அவர்களை அழைத்துக் கொண்டு சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். தலித்துகள் கோவிலுக்குள்ளார வந்ததுல விருப்பம் இல்லாத ஒரு அம்மா சாமியாடி அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க. அதுக்கு கேஸ் வாங்கிட்டு உள்ள போனாங்க. கோவில் பூசாரியான மாற்று சமூகத்தை சேர்ந்த ராஜன் என்பவரின் மனைவி சாமி வந்ததை போல் ஆடி ஆதி திராவிட மக்களை இழிவான சொற்களை பயன்படுத்தி பேசியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆட்சியர் அப்பெண் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். என்னுடைய தேவமாறு மேலையும் முத்திரை சமாத்தி மேலையும் அங்க இருக்கவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்க பார்த்தாங்க. நடவடிக்கை எடுத்தாங்க, சிறைக்கு அனுப்புனாங்க. இரட்டை கோவல முறை இருக்குன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்க, சிறைக்கு அனுப்புனாங்க. இரட்டை கோவல முறை இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நடக்கும் போது நான் சொன்னேன். அந்த வீடியோவை எல்லாரும் எடுத்து பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த தப்ப தேவமாறு நாங்க பண்ண மாட்டோம்பா. ஓகே, இது அவனே பண்ணிட்டு இவன் அரசியலுக்காண்டி பண்றானுங்க. சரி, குற்றவாளி அவனுதான் சொன்னேன். வாப்பா வா, சீக்கிரம் வா. இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது குற்றவாளி அவனுதான் சொல்லி. புரியல?
என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவங்களே அவங்களுடைய குடிசையை கொளுத்திக்கிறாங்க, அவங்களே அவங்க மேலே தாக்குதல் நடத்திக்கிறாங்க, அவங்களே அவங்க வீட்டு பிள்ளைய கொன்று தண்டவாளத்தில் வீசிடுறாங்க, காதல் தோல்வியால் அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கோகுல்ராஜ் படுகொலை என்னன்னு சொன்னாங்க, அது தற்கொலைன்னு தானே சொன்னாங்க நிறைய பேர். ஆனால் என்னன்னா ஒரு காதலிக்கிற ஒரு பையன் வந்து இப்போ இளவரசன் ஆகட்டும் இவர் கோகுல்ராஜுமே ஆகட்டும் அது எதிர்த்து நின்று சமூகத்தில் யுத்தம் செய்ய முடியாம போராட முடியாம அந்த தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்க்கிறது வந்து அதுதான் பெரிய மனவேதனை ஏத்துறது. இவங்களே இப்ப ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறாங்கன்னா நம்மளை போன்ற அமைப்புகள்கிட்ட வந்திருக்கலாம், இல்ல காவல்துறையை நாடி இருக்கலாம், இல்லையா வந்திருந்தா இப்ப எத்தனையோ திருமணங்களை நம்மளே முன்னின்று நடத்தி வைக்கிறோம். அதெல்லாம் இல்லாம போய் அற்பமா அந்த உயிரை பறி கொடுக்கறது நினைக்கும் போது பெரிய வேதனையா. பட்டியல் சமூகத்தில் இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டா அவங்களே அதை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து புதுசு கிடையாது. ஆக இது தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்கிற விஷயம் தான். இது அவனே பண்ணிட்டு அரசியலுக்காண்டி பண்றானுங்க, குற்றவாளி அவனுதான் சொன்னேன். ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன், இந்த சந்தோஷ்னு ஒரு படம். அந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகல, அதுலேயும் இதே மாதிரியான ஒரு சம்பவம். ஒரு தலித் கிணறு, அந்த கிணத்துக்குள்ளார செத்த மிருகங்கள் பணம் அதெல்லாம் போட்டு போயிடுவாங்க. யார் போடுறாங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறப்ப ஆதிக்க சாதியினர் போடுறாங்க. ஆதிக்க சாதியினர்கிட்ட போய் கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க கிணத்துல அவங்களே அதை போட்டுக்கிறாங்க அப்படின்வாங்க. இட் இஸ் யூனிவர்சல் லா. இது அவனே பண்ணிட்டு அரசியலுக்காண்டி பண்றானுங்க, குற்றவாளி அவனுதான் சொன்னேன். பாருங்க எவ்வளவு ஈஸியா வருது வாயில இருந்து, அவ்வளவுதான். இது இந்தியா முழுக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செல்லும். இது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு 15-20 வருஷம் கழிச்சு யாராவது ஒரு மானஸ்தை வந்து இதை வச்சு ஒரு படம் எடுப்பான். மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு அப்படின்னு பாட்டு வரும். தியேட்டருக்குள்ளார உட்காந்துக்கிட்டு எல்லாம் உட்காந்து அழுதுட்டு கிடப்பாங்க. அப்படி ஒரு கலெக்டிவ் கில்ட்டி கான்சியஸ்னஸ் வரும் பாருங்க. அந்த ஒரு நாளுக்காக நானும் வெயிட்டிங். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது குற்றவாளி அவனுதான் சொல்லி, புரியல? அடேங்கப்பா, பயங்கர வலுவான ஆதாரங்கள்லாம் சட்ட பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டு அலையிறாங்க போல இருக்கு. வெறும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது மட்டுமே போதுமானது கிடையாது, அங்கே ப்ரூவ் பண்ணணும் இவர்கள் தான் குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு. இது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படி வந்து வேண்டுமென்றே பிசிஆர் கேஸ் போட்டு எதுக்கெடுத்தால் பிசிஆர் வழக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இப்ப எவனாவது சாதி சொல்லி பேசனா, இப்ப நாம நகரங்கள்ல போறோமே, இவன் இந்த சாதி அந்த சாதி தெரியுமா? ஜாதி பிரச்சனை இல்ல தமிழ்நாடு முழுவதும். எல்லாத்தையும் நம்ம அண்ணன் தானே சொல்றோம், நம்ம வந்து சார் வணக்கம் சார் அப்படிதானே சொல்றோம். Recently, there is a report submitted by the Ministry of Home Affairs in the Lok Sabha based on the report that crime against the SC/STs has been increased drastically from 2018 to 2020. சாதி சொல்றோம். அப்ப எதுக்கு எடுத்தாலும் பேசியார். பொங்கல் வந்துச்சுன்னு வைங்களேன், எந்த தேவமார் எங்க நிக்கான், பிள்ளைமார் எங்க நிக்கான், செட்டியார் எங்க நிக்கான்னு பார்த்துட்டு என்னது அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு 50,000 கொடுப்பாங்க. பிசிஆருக்கு ஒரு பிசிஆருக்கு விழுந்துச்சுன்னு வைங்களேன், உடனே ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. அந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கும் தீபாவளி கொண்டாடுறதுக்கும் நாங்களா கிடைச்சோம். பட்டியல் சமூக மக்கள் பொங்கல் தீபாவளி கொண்டாடத்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? பிசிஆரை போட்டு உடனே அதுல உள்ள பணத்தை வாங்கி நீங்க செல்வ செழிப்பா கொண்டாடுவீங்க, நீங்க செல்வ செழிப்பா கொண்டாடிடுவீங்க. இந்த கதையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் ஷெர்லாக் ஹோம்ஸ். இதுக்கு நாங்களா கிடைச்சோம். பொய் வழக்குகள் அதிகமான முறையில உருவான காரணமே இந்த பிசிஆர் தான். அந்த பிசிஆரால தான் இணக்கம் வரவே மாட்டேங்குது. இப்படிக்கு சாதி இணக்கம் கார முயற்சி செய்பவர், இல்லனா இவரு இணக்கம் கண்டு அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. எங்களுக்கு வந்து நாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல எங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும் இவ்வளவு நேரம் பேசுறோம். ஆனா எங்களை இவங்க வந்து மிருகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிருகத்தை இருந்துச்சுன்னா அந்த மிருகத்தை எந்த பணத்தை கூட நாங்க மாத்த மாட்டோம். எங்க ஜாதி தான் எங்களுக்கு முக்கியம். எங்க ஜாதி சம்பந்தப்பட்டா நாங்க வந்து கொண்டு வழக்கு அப்படிதான் நாங்க வந்து கல்யாணம் முடிப்போம், கல்யாணம் நடத்துவோம். அதெல்லாம் எல்லாம் எல்லாம் ஒரு 40 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா போதும், பொண்ணு கிடைச்சா போதும், மாப்பிள்ளை கிடைச்சா போதும்னு எல்லாம் பறந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருந்து போய் வெளிநாட்டுக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சீனாவில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, யாரையோ கல்யாணம் பண்ணி அழகழகா வாழ்றாங்க. ஆனால் இதே குட்டையில் உட்காந்துக்கிட்டு ஏன்டா எத்தனை காலத்துக்கு தான் இப்படி தெரிவிங்க? ஆதலால் சாதி கடந்து, மதம் கடந்து, ஊர் கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து, கலாச்சாரம் கடந்து காதலிப்பீர். தயவு செய்து கல்யாணம் பண்ணிட்டு நல்ல புள்ள குட்டிங்களை பெற்று சந்தோஷமாக படிக்க வச்சு ஹாப்பியாக இருங்களாண்டா.